இதுவே நல்லாட்ட கேஸ். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால முதல்ல நாளிதழ் செய்திகளை கடகடன் பார்த்துருவோம். சரியா? முதலில் ஆங்கில ஹிந்து. த இங்கிலீஷ் ஹிந்து. Bangladesh deploys army as unrest toll rises to 123. 123 குடிமக்களை பறி கொடுத்திருக்கு பங்களாதேஷ். கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கலவரத்தால. ஏன்னா பங்களாதேஷோட ஆட்சி வந்து தொடர்ந்து வந்து மக்கள் மேல அடக்குமுறையை ஏவி விடுது, ராணுவத்தை ஏவி விடுது. அங்க வந்து கோட்டா சிஸ்டத்தால ஒரு பிரச்சனை. அதாவது என்ன கொண்டு வராங்கன்னா, பங்களாதேஷ் அரசு வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் வார் டயத்துல இருந்த அந்த தியாகிகளோட குடும்பங்களுக்கு 30% வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா, அது 1971 நடந்தது. இப்ப அடுத்த 2024 அந்த வார் பத்தி தெரியாத, அறியாத, அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. அப்ப அவங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்க 30% பழைய ஆட்களுக்கே கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. இப்ப வந்து பங்களாதேஷ தொடர்ந்து 15 வருஷமா ஆள்றது வந்து அப்போதைய தலைவராக இருந்த முஜிபுர் ரஹ்மானோட மகாதான். அவங்கதான் வந்து இப்ப பங்களாதேஷ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட கட்சியில கூட பழைய வார் வெட்டரன்ஸ், அந்த போர் தியாகிகள், அந்த தியாகிகளோட குடும்பங்கள், அந்த உறுப்பினர்கள், அதுதான் அவங்களோட மெயின் ஓட் பேங்கே. அப்ப தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கும், தொடர்ந்து ஆட்சியில தன்னுடைய பதவியை சர்வாதிகாரமா தொடர்வதற்கும் அந்த அம்மையார் வந்து ஷேக் ஹசீனா வந்து அந்த 30% இடஒதுக்கீடுன்றது 1971 முந்தி இருந்த வார் வெட்டரன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, போர் தியாகிகளுக்கு. அது வந்து அவ்வளவு சரியில்லை. இன்னொன்னு, ஒரே நபர் 15 வருடம் ஆள்றதெல்லாம் வந்து நாட்டுல வந்து மிகப்பெரிய நெப்போட்டிசத்துக்கும், மிகப்பெரிய ஊழலுக்கும், மிகப்பெரிய சர்வாதிகாரத்துக்கும் வழிவகுக்கும். அது எல்லாம் சேர்த்துதான் இந்த மாணவர்கள் களத்துல இறங்குறான் பங்களாதேஷ்ல. இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுன்னு ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சது. ஆனா நம்ம அதுல வந்து கார்பரேட்ஸ் தாமிரபரணி வாட்டர்ல எடுத்து பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் தண்ணி எடுக்கிறோம், எல்லா விஷயத்தையும் இஷ்யூ பேசணும். நீங்க ஜல்லிக்கட்டுன்றது ஒரு அடையாளம் போராட்டமா தான் இருந்தா, நம்ம போராட்டத்துக்கான ஒரு அடையாளமா தமிழர்கள் எடுத்தாங்களே தவிர, ஜல்லிக்கட்டு வச்சு நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் அது பிஜேபின்ற வலதுசாரி சித்தாந்தம் முழுசா முறியடிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு முதலமைச்சரே என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்போல உள்ள 70 நாள் வந்து இருந்ததுல இருந்து பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஜீரணிக்க முடியல. எல்லாம் சேர்ந்துதான் வந்து அதுல இது பண்ணது. அப்ப அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் பல்வேறு அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராகவும் நடந்த ஒரு போராட்டம் தான் தமிழ்நாட்டுல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தலைவர்களே கிடையாது, தத்துவம் தான் தலைமை. எந்த தனிப்பட்ட தலைவரும் ஜல்லிக்கட்டை நடத்தல, எந்த அரசியல் கட்சியும் உள்ள விடல, எந்த சினிமா நடிகனையும் உள்ள விடல. உள்ள போய் பார்த்தாங்க, சினிமா நடிகனை உள்ள விட்டு பார்த்தாங்க. சீமான, ராகவலான்ஸ் போய் பாலாஜி, கொஞ்சம் வலதுசாரி, இந்த மாதிரி நாட்கள்லாம் போய் பார்த்தாங்க. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. முழுக்க சென்னையில இருந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் பூராமே தமிழக மக்களால் நடத்தப்பட்ட போட்டு மாபெரும் வெற்றி கிடைச்சது. பிஜேபி வந்து படுகொலை அடைஞ்சு அந்த போராட்டத்திலையும். சோ நீங்க வந்து தொடர்ந்து இப்ப 11 வருஷமா வந்து ஒரே ஆட்சி இந்த இந்தியாலே இருக்கு. அதனால இவ்வளவு பெரிய அடக்குமுறை சட்டங்கள், இவ்வளவு பெரிய சர்வாதிகாரங்கள், வளங்கள், இந்தியாவோட வளங்கள் பூரா ஒரே இடத்துல குவிக்கப்படுது. ஒரு 2 பனியாக்கள், குஜராத்தி பனியாக்கள் வந்து குவிக்கப்படுது. சோ அதே தான் பங்களாதேஷ்ல. நம்மனால இந்தியா ஒரு பல்வேறு நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. பங்களாதேஷ் ஒரு சின்ன ஒரு டைனி நேஷன். அதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது அதனோட பொருளாதார பெரிய அளவோட சீரழியும். Soldiers patrol the streets of the Bangladesh capital Dhaka on Saturday, setting up roadblocks during a curfew. மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ராணுவ வீரர்கள் பெட்ரோல் பண்ணி இது பண்றாங்க. என்ன எல்லாமே இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் text message service have been suspended since Thursday, cutting the nation off as police crack down. முழுக்க போலீஸ் ஆட்சி. ஆனா நம்ம விரும்புறது மக்கள் ஆட்சி. இது வந்து நல்லதற்கு அல்ல. இது வந்து முழுக்க ஜனநாயக விரோதமானது. எப்பாடுபட்டாலும் இந்த கிளாஷ் வந்து முடிவு கொண்டு வரணும். பங்களாதேஷ் பிரதமர் வந்து முடிஞ்சாலும் பதவி விலகிறதே நல்லதுதான். என்ன பொறுத்தவரை ஷேக் ஹசீனா வந்து அவங்க வந்து முஜிபுர் ரஹ்மானோட மகாங்கிற ஒற்றை அடையாளத்தை வச்சு 15 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. அதெல்லாம் அவங்க பதவி விலகணும், இல்ல பீஸ் டாக்ஸ் நடத்துங்க, மக்களோட நடத்துங்க. துப்பாக்கி முறையில ஏங்க அப்படி துப்பாக்கி முறையில ஜெயிக்கிறதா ஹிட்லர் ஜெயிச்சிருப்பான்ல, முசோலினி ஜெயிச்சிருப்பான்ல, ஜெயிக்க முடியாதுங்க. சோ மக்கள் தான் உச்சக்கட்ட அதிகாரம் படைத்தவர்கள், மக்கள் தான். சோ நீங்க வந்து மக்கள்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. டாப் ஸ்கோரிங் வீக் சென்டர்ஸ் கிளஸ்டர்ட் இன் ராஜஸ்தான் சிகார். சூப்பர்.
அதாவது டியூஷன் சென்டர் மாதிரி டியூஷன் சென்டர் தானே நீட்ன்றது. பல்வேறு ஊழல் நடக்குது. அதுல டாப் ஸ்கோர் வரவெல்லாம் ஒரே குரூப்பை சேர்ந்தவனா இருக்கான். மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இதையெல்லாம் விசாரிக்கணும். அடுத்த பக்கம் மேக் யூஸ் ஆஃப் ஹெல்த் கேம்ப்ஸ் மினிஸ்டர். ஆமா நண்பர்களே, அமைச்சர் சொல்றாங்க நீ வந்து நிறைய ஹெல்த் கேம்ப் நடக்குது தமிழ்நாடு முழுவதும், அதெல்லாம் அரசு தரப்புல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேண்ட் ஜாயிண்ட் கிராக்கர்ஸ் டிஸ்ட்ராய்டு அட் சிவகாசி. சிவகாசியில் வந்து தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் அழிக்கப்பட்டன. முறையா அதை முறைப்படுத்துங்க. தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. தொழிலாளர்கள் சிவகாசியில பாதுகாப்பா செய்யணும். முதல்ல திருத்தங்கள் சிவகாசி மேம்பாலத்தை முதல்ல கெட்டுங்க. அதை கெட்டினாவே பல பேர் நிம்மதியாவாங்க. அந்த கேட்லயே 1 மணி நேரம் நிக்கிறாங்க சிவகாசி மக்கள். என்ன அதே மாதிரி அந்த தொழில இருக்கக்கூடிய ஆபத்தை தொழிலாளர்கள் புரிய வைத்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு, இன்சூரன்ஸ் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆட்சி நல்ல ஆட்சி தான், அதே சமயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். UGC pass Peria University from offering online programs for 2 academic years. Right. Strengthen state police intelligence unit to maintain law and order. சரியான கோரிக்கை. செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வந்து என்ன கேட்கிறான்னு, ஸ்ட்ரென்தன் ஸ்டேட் போலீஸ் இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு. உள்ளபடி உளவுத்துறை சிறப்பா செயல்பட்டு ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்திருக்காது. ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து இன்னொரு காணொலி போட வேண்டியிருக்கு. அதுல பல்வேறு எல்லா கட்சிக்காரும் சம்பந்தப்பட்டிருக்கான். ஆர்வத்திரால இருந்து எல்லா பேரும் அடிபடுது. அதை பத்தி கொஞ்சம் இயக்குனர் ரஞ்சித்தோட அரசியல் நிலைப்பாடு எல்லாம் அடுத்த காணொலியில் விரைவாக பேசுகிறேன். எப்படி பார்த்தாலும் தமிழக அரசின் காவல்துறை இன்னும் சற்று சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய மர்டர் நடக்குது, இவ்வளவு பெரிய முக்கியமான தலைவரோட மர்டர் நடக்குது அப்படின்னா அதை வந்து போலீஸ் வந்து தடுத்திருக்க வேண்டும். அடுத்து ஹவு சென்னை இன்கம் குரூப்ஸ் ஓட்டட். ஆஹா, இது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரியே ஹிண்டு சொல்றது. இன்கம் குரூப்ஸ் அதாவது வந்து என்ன சொல்றான், பண வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை எளிய மக்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதாகவும், ஓரளவு வசதியானவர்கள்லாம் வலதுசாரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ ஓட்டு போட்டதாகவும் ஹிண்டு வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுது. ஹவு சென்னை இன்கம் குரூப்ஸ் ஓட்டட். என்ன சென்னையில வந்து ரொம்ப ஏழை எளிய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ளபடி என்ன பொறுத்த மட்டும் வசதியானவங்களும் திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது நம்ம விக்கிரவாண்டி எடுத்ததுல பாத்தீங்கல்ல. ஏன்னா ஓரளவுக்கு தொழிலதிபர், சிறு சிறு தொழிலதிபர்களுமே வந்து இப்ப திருப்பூர் கோயம்புத்தூர்ல என்ன அது பாருங்க. திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை விடுங்க, திருப்பூர் கோயம்புத்தூர்லயுமே அங்க இருக்கக்கூடிய தொழில்கள் வளங்கள்லாம் அழிக்கப்படுது, நசுக்கப்படுது. அப்போ ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கணும் இந்தியாலன்னு பிஜேபி விரும்புது. சிறு குறு நிறுவனங்களுக்கான ஆதரவே இல்ல. அப்ப திருப்பூர் வந்து டாலர் சிட்டி சொல்லப்படுது. இன்னைக்கு தொழில் நசிவு வருது, பல பேர் வேலை இழக்கிறாங்க. அதே சமயம் அந்த தொழில் வாய்ப்பெல்லாம் எங்க போகுது? இப்ப கலவர பூமியா இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு போகுது. நம்ம தமிழ்நாட்டுல என்னைக்காவது இப்படி ஒரு கலவரம் நடக்குதா? ஆனா ஏன் இங்க இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் நசுக்கப்படுது? என்ன குஜராத் பணியாக்களுக்காக நசுக்கப்படுகிறதா என தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்ப நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள், கோயம்புத்தூர் திருப்பூர் மக்கள் ரொம்ப கிளியரா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தான் சொந்த சாதி எல்லாம் பார்க்கல. வலதுசாரியா இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து துணை தெரியப்படுகிற வார்டு கவுன்சிலா கூட அண்ணாமலையால இது வரைக்கும் ஆக முடியல. பிஜேபியா மோடி நின்னாலும் இங்க வார்டு கவுன்சிலா கூட ஆக முடியாது தமிழ்நாட்டுல. ஏன்னா இங்க ஹிந்து சொல்லுது வசதியானவங்க எல்லாம் வந்து டிஎம்கே ஓட்டு போடலன்னு. பட் நான் அதை மறுக்கிறேன். ஏன்னா அப்படின்னா வந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், விருதுநகர், சிவகாசி இங்கெல்லாம் வந்து பூராமே உங்களுக்கு வந்து எல்லாம் வசதியான ஆட்கள் தான். அங்க வந்து ஜெயிச்சிருக்கணுமே பிஜேபி, எங்கேயுமே ஜெயிக்கலையே. சோ இந்த தடவை வந்து திமுக தான் உழைக்கும் வர்க்கம், வசதியானவர்கள் வர்க்கம், மேல்தட்டு வர்க்கம் எல்லாருக்குமான சாய்ஸ் திமுகவா தான் இந்த நிமிடம் வரை இருக்கிறது. அதான் உண்மையை ஒத்துக்கணும். என்ன அதனால ஹிந்துவின் இந்த புள்ளி விவரங்கள் எந்த அளவுக்கு சரின்னு நடந்தோ தெரியல. அடுத்து தமிழ்நாடு உதயநிதி பிளேஸ் டவுன் ஸ்பெகுலேஷன் ஆன் எலிவேஷன் அஸ் டெப்டி சிஎம். இது தவிர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் வயசாயிட்டே போகுது. ஆட்டோமேட்டிக்கா நெப்போட்டிசம் ஒர்க் ஆகுது. நெப்போட்டிசத்தை நம்ம ஆதரிப்பது இல்லை, வாரிசு அரசியல் நம்ம ஆதரிப்பது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் எப்படின்னா இப்ப உதயநிதியோ ஸ்டாலினே நெப்போட்டிசத்துல வந்தவர் தானே. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினே நெப்போட்டிசத்துல வந்தாரு. ஆனால் ஸ்டாலின் எடுத்த நிலைப்படம் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நிலைநிறுத்தி இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து மோடி வாழ்க்கைன்னு சொல்லி இருந்தா அவர் இன்னொரு ஓபிஎஸ்ஆவும் இபிஎஸ்ஆவும் மாறி இருப்பார், செல்வா கிளம்பிருப்பார். ஆனா ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து நெப்போட்டிசத்தில் வந்தால் கூட, ஏன்னா நெப்போட்டிசத்தை நம்ம எதிர்க்கிறோம், நெப்போட்டிசத்தெல்லாம் வர்றாரு, வந்தால் கூட அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறாரு, வலதுசாரி சித்தாந்தத்தை இருக்கிறாரு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தி வழியில் செல்கிறார்.
அதனாலதான் வந்து ஸ்டாலின் தொடர்ந்து நிக்கிற தேர்தலில் பூரா கலைஞர் கூட கலைஞர் தலைமையோடு திமுக சில தோல்விகளை சந்திக்குது. ஸ்டாலின் தலைமையேற்றிலிருந்து தொடர்ந்து திமுக ஜெயிக்கிறது. அதனால உதயநிதி வந்து டெப்டி சிஎம் ஆகிறத தவிர்க்க முடியாதது நான் நினைக்கிறேன். அந்த சதர்வைஸ் இப்ப வந்து நாளைக்கே உதயநிதி வந்து மோடி வாழ்க அப்படின்னு ஓபிஎஸ்சி பேச மாதிரி சொன்னா அடுத்த செகண்டே செல்வா கிளம்பார், அடுத்த நிமிடமே திமுக செல்வா கிளம்பும். அதனால வந்து அப்படி சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சோ இது உட்கட்சி பிரச்சனை, அது அவங்க விஷயம். அவங்க யார வேணா என்ன, அவங்க எம்எல்ஏ இருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்க யார முதலமைச்சரா வச்சிருக்கணும் துணை முதலமைச்சரா வச்சிருக்கணும் அவங்களுடைய விருப்பம். அது வந்து மக்களை பாதிக்காத வரைக்கும் அதில் நாம் கருத்து சொல்ல ஒன்றுமில்லை. மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் has been a catalyst for positive social change. says CJ. இந்தியாவோட தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாரு, மதுரை பெஞ்ச் வந்து மதுரை கிளை வந்து மிகச் சிறப்பாக மிகவும் சமூக அக்கறையுடன் செயல்படக்கூடிய ஒரு நீதிமன்றமா இருக்குன்னு பாராட்டு தெரிவித்திருக்காரு. நாங்கெல்லாம் மதுரை காலேஜ் படித்தோம் என்ற முறையில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நீதியரசர் சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு சல்யூட். அடுத்த வேற முக்கியமான செய்தி வாட்டர் கேரஸ். சரி, அங்க மழை பெய்யுது, இங்க திறந்து விடுறாங்க உடனே நமக்கு பெங்களூர்ல. இல்லைன்னா பெங்களூர் முங்கி போயிடும். எல்லாத்தையும் போனா Karnataka High Court drops a rape charge against a man after allowing him to marry victim. கற்பழிக்கப்பட்ட ஒருத்தனே தன்னை கல்யாணம் செய்து கொள்வதால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வழக்கை வாபஸ் பெற்றதால் அந்த ரேப் சார்ஜஸ் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றமும் ரத்து செய்து, இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே காமெடி ஒண்ணு பார்த்தோம், ஒரு மைனர் குஞ்சு காமெடி. அதுல வந்து அடுத்த ரேப்புக்கும் சேர்த்து 1500 ரூபாய் பைன் கட்டி வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, அப்ப வரிசையை கற்பழிக்கிறவங்க பெண்ணை பூரா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதனால என்ன பொறுத்த மட்டும் இந்த ரேப் கேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து முழுமையான தீர்வுன்றது ஆன்மீனிக்கு சேருது. வேணா மரண தண்டனை எனக்கு நான் ஆதரிக்கிறது இல்ல, என்கவுண்டர்ஸையும் நம்ம ஆதரிக்கிறது இல்ல, கருப்பு சட்டங்களையும் நம்ம ஆதரிக்கிறது இல்ல. ஆனா என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்குல வந்து குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபணமானால் ஆண்மை நீக்கம் செய்யலாம். அவனை வந்து அந்த அந்த இப்ப சரி, இப்போ இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், ரேப் சார்ஜ உயர்நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் எடுத்துருச்சு. அது இன்னொரு பொண்ணு அதே ஆள் ரேப் பண்ணா அவனை அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? சோ அது சரியான தீர்வு அல்ல. நம்மளை பொறுத்த மட்டுக்கு மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்யற வந்து மனித பிறவியே கிடையாது, அவனுக்கு வாழ தகுதியும் கிடையாது. சோ அவனுக்கு வந்து அதே கற்பழிக்கப்பட்ட பெண்ணையே திருமணம் செஞ்சு வச்சா அது எப்படி வந்து அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அவன் கூட குடும்பம் நடத்தும்ல, அவன் முதல் நாள் ஒரு பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டு தானே அந்த பெண்ணை அடையிறான். சோ அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? அவன் கூட ஒவ்வொரு நாளும் எல்லாரும் நடத்தும் போது டெய்லி வாழ்ந்தாகணுமே. சோ அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு சரியானது தெரியல. அதனுடைய ரியல் களம் என்னன்னு தெரியல, ஒருவேளை உயர்நீதிமன்றம் வந்து அவன் வந்து ரேப் பண்ணலையான்னு கேட்டா ஃபீல் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட ரேப் அக்யூஸ்டுக்கு வந்து அதே பொண்ணை கல்யாணம் பண்றது எந்த சூழ்நிலையும் தவிர்ப்பதுதான் நல்லது. ஏன்னா ஒரு சாக்கடை நம்ம மேல பட்டுச்சுங்கிறதுக்காக சாக்கடைக்குள்ளேயே நம்ம இறங்கி வாழ முடியாது. அதனால ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண்ணா அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியே தன்னுடைய இதை வந்து பெண்மையை வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கற்பழிச்சியா அந்த நாயை கள்ளத்துக்கு போட்டு நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி ஆண்மை நீக்கம் செஞ்சிடணுங்க. கற்பழிச்சவனுக்கு ரேப்புக்கு வந்து மரண தண்டனை வேண்டாம், ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும். அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் அழகா இல்லற வாழ்ந்துட்டு போயிரு. அதனால சாக்கடை நம்ம மேல பட்டுச்சுங்கிறக்காக நாம் சாக்கடைக்குள் இறங்கி குடித்தனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பது நமது வியன்னா லாட்டா கேஸின் கருத்து. அடுத்து ட்ரம்ப்ஸ் ஹேர் அப்பரண்ட். ஓகே, அது அமெரிக்கா இது வந்து தனியா ஒரு காணொலி போட போறேன். ட்ரம்ப் ஸ்பீக்ஸ் வித் ஜெலன்ஸ்கி. தெரியுதான், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட வந்து பேசுறாராம், நான் வந்து அமைதி ஏற்படுத்துறேன்னு. உலகத்துல இருக்கக்கூடிய அமைதியை பல நாடுகள்ல கெடுக்கிறதே அமெரிக்கா தான். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ கூட்டமைப்பு தான். அந்த நேட்டோ கூட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னமோ இந்த உலக அமைதின்றது ரொம்ப இந்த ஐநா சபைன்றது ரொம்ப ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா இப்பயே பல்வேறு இடங்களை பேச்சு, ஏன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது சரியில்லாம போனதுனால சரியா செயல்படல, ஆக்டிவா இல்ல, மக்களுக்கு வந்து நீதி பெற்று தரலைங்கிறதுனாலதான் என்ன ஆச்சுன்னா ஐக்கிய நாடு சபை யுனைடெட் நேஷன்ஸ் உருவாச்சு. இப்ப அதுவும் சரியில்லைன்னு சொல்லி மற்ற மூன்றாம் உலக நாடுகளும் சேர்ந்து இன்னொரு ஐநா சபையை தோற்றுவிக்கணும். ஏன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் அடுத்து யூஎன், அடுத்து வேற எது வரப்போது தெரியல. இப்ப திருப்பி ட்ரம்ப் வந்து பேசுறாப்லன்னா நான் வந்து உன்னை வந்து காப்பாத்துறேன்னு அமெரிக்கா ஒருத்தனை பார்த்து சொல்லுதுன்னா
அதை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அது அவங்களுக்கு நல்லது இல்லை. ஏன்னா இப்படித்தான் முதல்ல வந்து வளைகுடா நாடுகளையும் பேசுறாங்க. என்ன நம்ம சதாம் ஹுசேனுக்குலாம் நாங்க ரொம்ப வேண்டிய ஆளுங்க, அப்படி நாங்க சதாம் ஹுசேனுக்கு அப்படியே நல்லது பண்ணி சொல்லி கடைசியில என்னாச்சு அப்படின்லாம் பார்த்தோம். பெட்ரோல் ரேட் வந்து சதாம் ஹுசேன் தானே நிர்ணயிப்பேன்னு சுதந்திரமா பொருளாதாரம் பேச ஆரம்பிச்சதும் சரியா. சோ ஜெலன்ஸ்கியோட பேசுறது, ட்ரம்ப் பேசுறதுக்கு அது வந்து உக்ரைனுக்கு தான் ஆபத்து. அதை ஜெலன்ஸ்கி வந்து புரிஞ்சுக்கணும். பட் அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் டிவியில உக்ரைன் மக்களோட நிலைமை, உக்ரைன் வந்து சார் காலத்துல, சார் மன்னன் காலத்துல மிகப்பெரிய ரெவல்யூஷனரிஸ் இருந்த ஒரு மாநிலம். யுஎஸ்எஸ்ஆர் சொல்லுவோம் இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சோவியத் ரஷ்யா, நம்ம இந்திய ஒன்றிய மாதிரி ரஷ்ய ஒன்றியத்துல ஒரு மாநிலமா இருந்தாதான் உக்ரைன். பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு லெனினோட ஒரு வலது கரமாக இருந்தவர்கள்லாம் வந்து தோன்றிய மாநிலம் அது. இன்னைக்கு நேட்டோவால ரஷ்யால இருந்து பிரிந்து மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாய கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ட்ரம்போட பேசுறதை தவிர்த்தாவே உக்ரைனும் ரஷ்யாவும் உட்கார்ந்து பேச முடிஞ்சு போயிடும். ட்ரம்பே வேண்டாம். அதனால அமெரிக்கா தலையீடு இல்லாமல், நேட்டோ தலையீடு இல்லாமல் இருந்தா தான் இதுக்கு தீர்வு வரும். அதை வந்து உக்ரைன் மக்கள் உணரணும். இல்ல அந்த இப்ப இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். கடைசி பக்கம் ஆடி தள்ளுபடி வர வர ஹிந்துவா தினத்தந்தியானே கண்டுபிடிக்க முடியலங்க. நம்ம ஹிந்துவா தினத்தந்தியானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வணிக பத்திரிகையா ஹிந்து மாறி இருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனால ஒண்ணும் இது தினத்தந்தி, இன்றைய தினத்தந்தி ஃப்ரண்ட் பேஜே பார்க்க வேண்டியதில்லை. திடீர்னு தலைப்புச் செய்திகளும் முதல் பக்கத்தை பார்ப்போம், முதல் பக்கமே பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாம் விளம்பரம் தான். என்ன மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தங்கப்பண்ணை மேலே தொடங்கி வைத்தார், வாழ்த்துக்கள். என்ன தென் தமிழக மக்கள் நீதிக்கான தடைகள் தகர்ப்பு. மதுரை ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் பாராட்டு, வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், வணக்கம் வைக்கிறோம். ஏன்னா மதுரை உயர் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியமே உருவாக்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஆரம்பித்து. சோ அது நிறைய நல்ல தீர்ப்புகளை கொடுத்திருக்கு, மக்களோட போக்குவரத்து செலவை குறைச்சிருக்கு. மக்களுக்கு வந்து எளிதாக ஒரு மணி நேரத்தில் நீங்க வந்து திருச்சியில இருந்தோ திருநெல்வேலியில இருந்தோ ஒரு 1 hour 2 hours வந்து நீதியை தேடி வந்து விடலாம் மதுரைக்கு. செலவும் ரொம்ப கம்மி. மதுரையில இருந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி, சென்னை அளவு காஸ்ட் ஆஃப் லிவிங் கிடையாது. சோ மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு சல்யூட். அனுமதியின்றி பதுக்கிய 4 லட்சம் சரவடிகள் அழிப்பு. இந்த சரவடிலாம் முதல்ல சீனால இருந்து இறக்குமதி பண்ண பட்டாசா இல்ல அங்கேயே தயாரிக்கிற பட்டாசா அப்படிங்கிறத மக்கள் பிரதிநிதிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கவனிக்கணும். பட்டாசு தொழில் பிரச்சனைகளை போக்க நாடாளுமன்றத்தில் பேசுவேன், மாணிக்கம் தாகூர் எம்பி உறுதி. விருந்தினர் எம்பி என்ன பேசுங்க, நல்லது பண்ணுங்க, பட்டாசு தொழில வளருங்க. ஏன்னா சிவகாசி, திருப்பூர், இந்த விருதுநகர், இந்த மாதிரி தொழில் நகரங்கள் வந்து வளரும், மென்மேலும் வளரணும். அதுதான் தமிழ்நாட்டோட பேக் போன். விவசாயம் ஒரு பேக் போன், அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரியான தொழில் நகரங்கள் பேக் போன். சோ தொழிலாளரும் நல்லா இருக்கணும், தொழிலும் நல்லா இருக்கணும். அதற்கு மக்கள் பிரதிநிதிகள் பேசணும். எம்பி அவர்கள் பேசுறேன்னு சொல்றாரு நாடாளுமன்றத்துல, பேசுங்க. என்ன தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் விரைந்து வழங்க வேண்டும். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட வங்காளதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. சந்தோஷம். அதுக்காக நிறைய வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாப்பீங்க, உங்களுக்கு தெரியும். என்ன தமிழர்கள் அங்க பெருவாரியா இருக்காங்க. அந்த தொழிலாளர்கள்லாம் பத்திரமா நாடு திரும்பணும் என்று வியன்னா லாட்ட கேஸ் வேண்டுகோள் விடுக்கிறது. அடுத்த ஞாயிறு மலர். அழகுக்கலையில் வேலை வாய்ப்புகள் அரசு உதவியுடன். சரி, அழகுக்கலை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனா அழகுக்கலை வந்து கெமிக்கல் இல்லாம பயன்படுத்துங்க, இயற்கை பொருளால பயன்படுத்துங்க. அந்தந்த பிராண்டுக்காக வேலை பார்க்காம பெண்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சுய தயாரிப்பையே நீங்க வந்து முன்னிலைப்படுத்துங்க, நீங்களே பிராண்ட் ஆகுங்க. நம்ம ஊர்ல இல்லாத கீரை வகைகளா, நம்ம ஊர்ல இல்லாத மூலிகை வகைகளா, தமிழ்நாட்டில் இல்லாத என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். சோ நம்ம வளத்தை பயன்படுத்தி நீங்களே சோப்பு, ஷாம்பு, ஈவன் லிப்ஸ்டிக்கே வந்து நேச்சுரலா நீங்க தயாரிக்கலாம். அதுக்கெல்லாம் வழிமுறைகள்லாம் இருக்கு. அது எல்லாமே நீங்க வந்து பெண்கள் நினைச்சா என்ன வேணா செய்யலாங்க. நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க. எவனும் ஒரு ஐரோப்பிய பிராண்டுக்கு வந்து நீங்க பிராண்ட் அம்பாசிடர் இருக்க வேண்டாம் என்பது நமது வியன்னா லாட்டாக்கின் தாழ்மையான வேண்டுகோள். அழகு கலைக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கு, பெரிய ஒரு இது இருக்கு. அழகுக்கலை மென்மேலும் வளரட்டும். தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்கனவே அழகானவங்க தான், ரொம்ப அழகானவங்க தான். இருந்தா கூட அழகு கலைங்கிறது அது ஒரு ஆர்ட், அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். சோ அதையும் நம்ம வந்து வரவேற்கிறோம். என்ன அடுத்து வேற 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 நிறைய இருக்கு. குடும்ப மலர். என்ன 2 முறை விருது பெற்ற சீனாவில் சாதிக்கும் தமிழ்நாட்டு ஆசிரியர். என்ன சீனாவில் வந்து ஒரு தமிழர் வந்து சாதிக்கிறாரு. என்ன சீனாலேயே விருது வாங்குறாரு. தமிழ்நாடு ஈரோட்டை சேர்ந்த, ஈரோடு ஒரு அருமையான நகரம், ஈரோட்டை சேர்ந்த ஐசக் தேவகுமார்
சீனாலே மிக உயரிய விருது வாங்கியிருக்காரு ஆசிரியர் பணிக்காக. ஏன்னா அவர் வந்து அங்க இருக்கிற சீனா முழுவதுமே ஒரு பிரபலமான ஆசிரியர். அவர் வந்து ஐசக் தேவகுமார். ஏன்னா அவருக்கு வந்து மனைவியும் ஒரு பையனும் இருக்காங்க. ஏன்னா சீனா வந்து கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நாடு. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு சீனா. சோ தமிழ்நாட்டு ஆசிரியர் ஒருத்தர் வந்து சீனால வந்து பெரிய விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை, ஈரோட்டுக்கு பெருமை, நமது வேளாண் நாட்டை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. என்ன அடுத்து போன சினிமா விளம்பரம், என்னென்னமோ விளம்பரம், என்ன படங்கள்னே தெரிய மாட்டேது. இப்ப என்ன விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், எத்தனை நடப்பு கல்வியாண்டிலும் +2 மாணவர்களுக்கு, +1 மாணவர்களுக்கு 5.47 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் கொடுங்க. ஏன்னா சைக்கிள் ஓட்ட நல்லது. நானே இப்ப போய் காலைல சைக்கிள் போய் இந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா உடம்புக்கு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. என்ன சோ சைக்கிள் கொடுங்க. மாணவ மாணவிகள் பெட்ரோல் போடாம இந்த ஹெல்மெட்டுக்காக ஊர் பூரா நிப்பாட்டுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாணவ மாணவிகள் எளிதாக செல்வாங்க. அவங்களோட மூவ்மெண்ட் எளிதாக. இன்னொரு தினத்துக்கு முதல் பக்க விளம்பரம், அரசின் விளம்பரம், ரெண்டாவது பின்பக்கமும் ஒரு நிறுவனத்தின் விளம்பரம். நம்ம உள்ள போய் பார்ப்போம். டெல்லி பிரதமர் மோடி தலைமை நடக்கிற 27ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம். என்ன இது வந்து திட்டக்குழுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் காலி பண்ணிட்டு என்னமோ நிதி ஆயோக்கு ஆயான்னு என்னமோ நமக்கு புரியாத மொழியிலேயே பேசுறாப்புல. என்ன அதுல வந்து ஸ்டாலின் பங்கேற்கிறார். பங்கேறுங்க, நிறைய நிதியை கொண்டு வாங்க. 40 MP இருக்கீங்க, நிறைய நிதி கொண்டு வாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளமையா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். என்ன என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் டேஸ் 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 இயக்கம். வெங்கையா நாயுடு அறிவிப்பு. ஆஹா, இத தமிழ்நாட்டுல வந்து சொன்னா யாராவது கூட மெட்ராஸ் வந்து சொல்றாப்புல. RSS இயக்கம், அதாவது பல்வேறு முறையில் தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்திய அரசால். என்ன இந்திய போலீஸால் தேடப்பட்டவர்கள் தான் RSS. அவரால்தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம். இந்த நபர் வெங்கையா நாயுடு நம்ம துணை ஜனாதிபதி எல்லாம் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட ஒரு சாபக்கேடு, தலை எழுத்து. என்ன துணை முதல்வர் பதவியை பொறுப்புகள் மாற்றம் வந்து முதலமைச்சர் முடிவு செய்வார். சரி, தவிர்க்க முடியாது. நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, இந்த போட்டிசம் படித்து சொல்லிவிட்டோம். தங்கம் விலை 55,000க்கு கீழ் சென்றது. அடேங்கப்பா, எவ்வளவு சென்றுக்கு பாத்தீங்க. கிட்ட போய் பாத்தீங்கன்னா 240 ரூபா வச்சிருப்பான். 55,000 எங்க இருக்கு, 240 ரூபா எங்க இருக்கு. ஏழை எளிய மக்களின் நிலைமை மிக பாவம். என்ன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதிமுக கவுன்சில் அதிரடி கைது. என்ன இதுல வந்து எல்லா கட்சியும் சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆருத்ரான்னு சொல்றாங்க. காவல்துறை இதுக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும், தீர்வை சொல்ல வேண்டும். என்ன ஏன்னா நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் பண்ண முடியாது. உக்ரைன் அதிபரோட பேசினது, உக்ரைன் அதிபர் பேசாம இருக்கிறது நல்லது, அமெரிக்காவோட பேசாம இருக்கிறது நல்லது. அம்மா உணவுகள் சுவையான உணவு வழங்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். அம்மா உணவகத்துல நேத்து கூட முதலமைச்சர் போய் பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுல வந்து கட்சி பேதம் இல்லாம தான் நல்லா தான் செய்யறாங்க. அம்மா உணவகம் உள்ளபடிக்கு நிறைய வளரணும், அதை நல்லா போற்றி பாதுகாக்கணும். ஏன்னா வந்து ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லைங்க, நடுத்தர மக்களை நான் பார்க்க, நடுத்தர மக்களே போய் சாப்பிடுறாங்க. ஏன்னா அந்த வகையில தமிழக அரசு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது வேற ஒரு கட்சி குணம் திட்டம் தானே நினைக்காம நல்லபடியா முதல்வர் ஸ்டாலின் வந்து செயல்படுத்துறாரு. அதை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அடுத்து தமிழ் ஹிந்து தமிழ், அது முதல் பக்கம் விளம்பரம் தான். என்ன பூராமே விளம்பரம் தான். அப்புறம் நம்ம உள்ள போனா அதுலயும் முதல் பக்கம் விளம்பரம் தான். மனைவியே உயர்வுக்கு காரணம். அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜேம்ஸ் டேவிட் வார்ன்ஸ் தன் மனைவி உஷா குறித்து அதிரடி அறிவிப்பு. மனைவி எல்லாருக்கும் மனைவிதாங்க உயர்வு காரணம். வீடு அமைதியா இருந்தா நாடு அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என்ன அது முக்கிய காரணம் பெண்கள் தான் மிகப்பெரிய உந்து சக்தி. ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபரே சொல்றாரு, என்னோட உயர்வு காரணம் என்னுடைய மனைவி தானே. சோ பெண்களை போற்றுவோம், வணங்குவோம், பெண்மையை போற்றி பாதுகாக்கணும். சரியா? அடுத்து வங்கதேசத்து கலவரத்தை 115 உயிரிழப்பு, 1000 இந்திய மாணவர் நாடு திரும்பினார். நாடு திரும்புறது பெருசு இல்லைங்க, அவங்க என்ன கோர்ஸ் படிச்சாங்களோ அதை திருப்பி அந்த மாணவ பிள்ளைகளுக்கு வந்து இங்க வந்து படிக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும். ஏற்கனவே உக்ரைன்ல இருந்து அந்த பிள்ளைகளே நடுத்தருல நிக்கிற மாதிரி ஒரு கேள்விப்படுறோம்.
மெடிக்கல் காலேஜ் அங்க இருந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யுது இன்னைக்கு? அதே மாதிரி அங்க இருந்து எளிமையா பெருந்தலை காமராஜ் சொல்லுவாரு, மக்களுக்கா சட்டமா சட்டத்துக்கா மக்களா? அவர் ரொம்ப எளிமையா கேட்பாரு, மக்களுக்காக சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. சோ சட்டத்தை தலைவர் பண்ணுங்க. 1000 இந்திய மாணவர்கள் வந்து நம்ம படிப்பு அப்படியே இங்க வந்து கண்டினியூ பண்ணணும். ஒரு மாணவன் கூட டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. எல்லா மாணவனும் படித்தே ஆகணும். சோ அதுக்குரிய சட்ட தளர்வுகளை கொண்டு வாங்க. நீதிபதி சந்துரு ஆணையம் வழங்கி பிறந்தலை படிக்காமலேயே பாஜக எதிர்க்கிறது. பாஜக ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுனா நம்ம அதுக்குள்ள போய் ரொம்ப விலாவரையா நீதியரசு சந்துரு கொடுத்த அறிக்கை வந்து எதுக்குதுன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கலாம். நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு அது நல்ல அறிக்கை தான். நீதியரசு சந்துரு ஏற்கனவே புகழ்பெற்றவர், மிக ஒரு திறமைசாலி வழக்கறிஞரும் கூட அவரு. சோ நீதியரசர் அந்த காலத்தில் மிக புகழ்பெற்ற தீர்ப்புகள் வழங்கியிருக்காரு. சோ அவர் வந்து சொல்றது வந்து பிஜேபி எதுக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த அறிக்கையை ஆதரிக்கலாம், கவலைப்படாங்க. நீதியரசு சந்துரு மிக தெளிவான அறிக்கை தான் வழங்கியிருக்கார். ஓகேவா? அடுத்து இந்தியாவிலேயே வறுமையை ஒழிப்பது தமிழகத்துக்கு முதலிடம், நிதி ஆயோக் அறிக்கை. எப்பா சாமிகளா அதையா ஒத்துக்கிட்டீங்களேப்பா? தமிழ்நாடோட திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம். எல்லாம் உங்க பேரறிஞர் அண்ணால இருந்து எல்லாருமே நீங்க பாருங்க, பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றதுமே அவர் நேரம் போய் திட்டங்கள் எந்த திட்ட நாளைக்கு வந்து கொண்டு வர போறதுனாலும் திருமலைப்பள்ளி இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலை காமராஜர் தான் ஆலோசிப்பார். அடுத்து இந்த கலைஞர் கருணாநிதி எப்படிதான் பெருந்தலைவர் ஆட்சி அப்படியே தொடருது. திராவிட ஆட்சின்றது என்ன? பெருந்தலைவர் ஆட்சியோட அப்படியே திட்டங்கள். இந்த வலதுசாரி ராஜாஜிங்கிற நபர் காங்கிரஸ்ல இருந்தார், பட் ஆனா வலதுசாரி அவர் எப்படிலாம் குலக்கல்வி திட்டம் இதெல்லாம் வந்து நீட்டோட மறுவடிவு தான் அதெல்லாம் குலக்கல்வி திட்டம் எல்லாம். அப்ப அதெல்லாம் வந்து உடைச்சதுதான் பெருந்தலைவரோட சாதனை இந்தியால. சோ அதை அப்படியே பேரறிஞர் அண்ணா ஃபாலோ பண்ணாரு, அதே நான் கலைஞர் ஃபாலோ பண்ணது, எல்லா அதிமுக எல்லா ஆட்சியும் அதான் ஃபாலோ பண்ணுது. சோ அதனாலதான் இந்தியாவில் வறுமை ஒழிப்பு தமிழகத்துக்கு முதலிடம். என்ன கள்ளச்சாராயத்து குஜராத்துக்கு முதலிடம். சோ குஜராத்ல போய் தமிழக மக்கள் செமினார்ஸ் நடத்தணும். நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி பின்தங்கிய மாநிலம் குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசல எல்லாம் செமினார்ஸ் நடத்துங்க. பெரியாரிஸ்டுகள், இடதுசாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இடதுசாரிகள் வித்தியாபுரம் இருக்காங்க, பட் ஆனா கூட தமிழ்நாடு கூடிய இடதுசாரி அமைப்புகள், தமிழ்நாட்டில் கூடிய பகுத்தறிவாதிகள், தமிழ்நாட்டுக்குரிய பெரியாரிஸ்டுகள், இவங்க வந்து என்ன செய்யுங்கன்னா நாக்பூர் இந்த மாதிரியான குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய இந்த மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள், வலதுசாரிகளை சீரழிக்கப்பட்ட மாநிலங்கள் போய் செமினார்ஸ் நடத்துங்க. அவனுக்கு நீங்க மருந்து போடணும். பாவம் குஜராத் மக்கள் வறுமையில சீரழிகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் சொல்ல வேண்டும். சோ அவங்க வந்து தமிழக மக்களும் தமிழக அமைப்புகளும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அங்க நிறைய செமினார்ஸ் நடத்துங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லவங்க. ஏன்னா அயோத்தியில இருந்து பாருங்க பிஜேபி ஓட மிரட்டுறாங்க. நேரம் அவங்களுக்கு கை கொடுக்க வேண்டியது தமிழக மக்கள். நிறைய செமினார்ஸ் நடத்துங்க. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாத்மா காந்தி, பெருந்தலை காமராஜர், இப்படிலாம் பர்சனாலிட்டிஸ் பத்தி அவங்ககிட்ட பேசுங்க. இதுதான் வழி. பேரறிஞர் அண்ணா இவங்களாம் எப்படி கல்வியை முன்னிலைப்படுத்துறாங்க, போக்குவரத்தை எப்படி முன்னிலைப்படுத்துறாங்க, எப்படி மின்சாரத்தை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் திமுக கொண்டு போச்சு, ரோடு எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் கலைஞர் போட்டாரு, பெருந்தலை காமராஜர் எப்படி பள்ளிக்கூடம் கட்டினாரு, தந்தை பெரியார் எப்படி சமூக நீதி பத்தி பேசினாரு, இது எல்லாத்தையும் மகாத்மா காந்தி எப்படி அறவழியை பத்தி பேசினாரு, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. இது எல்லாத்தையும் சொல்லணும், அங்க போய் பேசணும். அந்த மக்கள் இப்ப வந்து இப்ப நல்ல பாதைக்கு திரும்பிட்டாங்க, ஆனா வறுமையில இருக்காங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது வலிமையான தமிழகத்தின் கடமை. சோ செமினார்ஸ் அங்க நிறைய நடத்துங்க. எங்களை மாதிரி வழக்கறிஞர்களை கூட்டிங்க நாங்க வந்து பேசக்கூட தயாராக இருக்கோம். சரியா? பெண் வழக்கறிஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலம். உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் கருத்து, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். என்ன மத்திய அரசு தினமும் அவசர நிலையை செயல்படுத்தி உண்மைதான். காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு தடவை செஞ்சது. மத்திய அரசு கடந்த 11 வருஷமா எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதனாலதான் வந்து பார்லிமெண்ட்ல வந்து 3 சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், சாட்சிய சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டத்தை நீங்க மாத்துறீங்கன்னா எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் 140 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே போய் சொல்லிட்டு நீங்க வந்து சட்டத்தை கொலைப்புறவளையை நிறைவேற்றுறீங்கன்னாவே அந்த சட்டம் வந்து தவறான சட்டம் தெரிஞ்சுதானே. சோ இதுதான் அறிவிக்க, இதுதான் எமர்ஜென்சி, இதுதான் சர்வாதிகாரம். இது வந்து கார்பரேட் சர்வாதிகாரம், இது வந்து மத சர்வாதிகாரம். எந்த மதத்துக்கு ஆதரவானவர்கள் கிடையாது வலதுசாரிகள், எந்த மதத்துக்கு ஆதரவான நல்லா ஞாபகம். என்ன அவங்க வந்து முழுக்கும்போது கார்பரேட்டுக்கு மட்டுமே செயல்படும். கார்பரேட் நலனுக்கு எதிராக மக்கள் திரண்ட ஜல்லிக்கட்டு போல திரண்டா அவங்க நசுக்கிறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் சொத்தை கொடுக்கலாம். நீங்க எஃப்ஐஆர் போடாமலே ஒரு 40 நாள் கஸ்டடியில வச்சுக்கலாம். இந்த மாதிரியானது எல்லாமே வந்து போலீஸ் அதிகாரம் கொடுக்குறாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு அரசு சர்வாதிகாரத்தை நிறுவ முயற்சிக்கின்றதுன்னு தான் அர்த்தம். அதை மக்கள் வந்து சரியான முறையில் இது பண்ணுவாங்க. வழக்கறிஞர்கள் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கருப்பு சட்டங்கள்லாம் என்னென்ன பண்ணுங்கிறது. ஓகே, காஷ்மீரி சுட்டுக்கொலை தீவிரவாத அமெரிக்க ஆசிரியர் துப்பாக்கிகள் பறிமுதல். என்ன அமெரிக்க ஆசிரியர் துப்பாக்கிகள் பறிமுதல்? எங்க நீங்க எந்த ஒரு தீவிரவாத நடவடிக்கை இருக்கனால பின்னாடி அமெரிக்கா, ஐரோப்பிய, நேட்டோ பங்களிப்பு இருக்கும்.
ஏன்னா அவங்க வந்து ஆயுதம் விற்பனை செய்யக்கூடிய குரூப் தான் அமெரிக்கா ஐரோப்பிய நிறுவனங்கள். சோ அவனுக்கு ஆயுதம் விற்கணும்னா யார் அமைதியா இருந்தா எப்படி ஆயுதம் வாங்குவான்? அழிவுதான் ஆயுதங்கள் உருவாக்கும். சரியா? பிறந்தல காமராஜரோ ஜவஹர்லால் நேருவோ மகாத்மா காந்தியோ சொல்றது அகிம்சை, அன்பு, முன்னேற்றம். ஆனா இவங்க சொல்றது என்ன? துப்பாக்கி வாங்கு, பீரங்கி வாங்கு, எங்கிட்ட வந்து போர் விமானம் வாங்கு, போர்க்கப்பல் வாங்கு அப்படின்னு அவங்க வந்து இந்த மாதிரியான இது நடக்கும். சோ அமெரிக்க ஐரோப்பிய தொடர்புகளை இந்திய ஒன்றிய அரசு ரொம்ப கவனமா பரிசீலனை பண்ணணும். சரியா? அரபிக்கடலில் சரக்கு கப்பலில் தீ விபத்து, அணைக்கும் பணியில் கடலோர காவல் படை. ரைட்டு, பாவம் உள்ளபடிக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவ்வளவு அண்ணாருக்கு இரங்கல். என்ன முகேஷ் அம்பானி கார் ஓட்டுநர் சம்பளம் ஆண்டுக்கு 24 லட்சம். 24 லட்சம் என்னங்க, 24 கோடி கூட கொடுப்பாரு அவரு. யாரு பணம்? இல்ல நம்ம பணம் தானே. வங்கியில இருந்து எத்தனை 1000 கோடி ரைட் ஆஃப் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ரைட் ஆஃப்னா என்னங்க, பேரேட்ல இருக்கும். ஆனா கேட்க மாட்டேன். எத்தனை லட்சம் கோடிகள் தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த ஆண்டு. நம்ம பார்த்தோம். எல்லாம் நம்ம பணம். அதனால வந்து எதுவும் அவங்க பணம் கிடையாது. நம்ம பணத்துல அவங்க முத்து குளிக்கிறாங்க. சந்தோஷம். என்ன, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அடுத்த பேப்பர் தினகரன். டைம் ஆகிட்டே இருக்கு. முதல் பக்க விளம்பரம். பிரதமர் மோடியை பின்தொடரும் 10 கோடி பேர் எக்ஸ்தலத்தில். 10 கோடி பேர்ல எத்தனை பேர் வந்து உண்மையான ஐடி அப்படிங்கிறது கேள்விக்குரியது. யூபிஎஸ்சி தலைவர் திடீர் ராஜினாமா. நீட்டுக்கு அடுத்த மோசடி யூபிஎஸ்சி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த இதை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யூபிஎஸ்சி. என்ன அதையே மோசடி, அதனோட தலைவரை வந்து ராஜினாமா பண்றாரு. என்ன மனோஜ் சோனி. என்ன அவர் ராஜினாமா யாரும் போன மாசமே பண்ணிட்டாராம். அது இப்பதான் சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பூராமே வந்து வலதுசாரி எடுத்து ஊடுருவிட்டாங்க. ஏன் அதிகார வர்க்கத்துல வந்து என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதி நல்லா தெரியும். நரேந்திர தாமோதாஸ் முடிப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு ஆட்சியாளர் வந்தாலும் கூட 60 மாசம் தானே. இப்ப எந்த ஒரு ஆட்சி வந்தாலுமே 60 மாசம் தான் அவங்க பதவி. ஆனா ஆட்சியாளர்கள் 60 வருஷம் இருக்கான். கலெக்டரோ ஐபிஎஸ்ஓ வந்து 60 வருஷம் இருக்கான். அப்ப யாருக்கு நிஜ அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. சோ அதுல வந்து முறைகேடுன்றது வந்து வலதுசாரி எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்குது. இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கே ரொம்ப இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகும். அதெல்லாம் வந்து கலைகளை ரிமூவ் பண்றதுக்கு. சரியா? ஹைகோர்ட் கிளையின் உத்தரவு சமூக மட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீதி அரசர் அறிவிப்பு. ரைட், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா அனைத்து கடைகளின் பெயர் பிள்ளைகளும் படிப்படியா தமிழ் கொண்டு வரப்படும். சரிதான், தமிழை வளர்ப்பதற்கு அது ஒரு முயற்சி, அவ்வளவுதான். தவிர அது மட்டுமே முயற்சி அல்ல. என்ன அதிகாரியோட மீட்பு பணி தங்க விலை மாற்றம் பாத்தீங்கன்னா 320 ரூபா குறைஞ்சிருச்சு. 55,000 ரூபாய் ஏறுது, 320 ரூபா குறையுது. எது சரி எது தவறுங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க. மதுரையில் விமான சேவை சீரான. மைக்ரோசாப்ட் இது வந்து இணையம் முடக்கப்பட்டதால் அது நம்ம பார்த்தோம். மைக்ரோசாப்ட் வந்து இதானா அதெல்லாம் எப்பயுமே என்னன்னா நீங்க ரொம்ப வந்து கம்ப்யூட்டர் நம்ப கூடாது. இப்ப விருதுல பாத்தீங்கன்னா கச்சாத்துன்னு சொல்லலாம், கைச்சாத்து. எதா இருந்தாலும் என்னதான் ஒரு லாரியிலயோ கப்பல்லையோ இதுலயோ சரக்கு போகுதுன்னா அது ஒரு இதுல மாதிரி எழுதி கச்சாத்துன்னு சொல்லி போற டிரைவர் இதுல கொடுத்துருவாங்க. என்னென்ன சரக்கு இருக்கு என்ன எது டீடைல்ஸ் கச்சாத்துன்னு பேரு. ஏன்னா அந்த மாதிரி கைச்சாத்து, என்ன கை சான்று கதை பேர் கச்சாத்து. ஸோ அந்த மாதிரி எதையுமே எழுதி வச்சுக்கிறது நல்லது. நேரத்தெல்லாம் நீங்க அமெரிக்காவுக்கு போட்டு வந்தாலும் ஐரோப்பாவுக்கு போட்டு வந்தாலும் கையில பஸ் கண்டக்டர் மட்டும் எழுதி கொடுக்குறாங்க நேற்று. சோ எது நிரந்தரம் என்று பார்த்தா நம் கையே நமக்கு வலிமை. சோ டெக்னாலஜி எந்த நேரம் ஃபெயிலியர் ஆகும். யூபிஎஸ் நீட்டை தொடர்ந்து கிளம்பியது அடுத்த போது யூபிஎஸ் தலைவர் திடீர் ராஜினாமா. பின்னணியில் இருக்கும் ஊழல் என்ன 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 எத்தனை ஊழல் ஒரு இதுல. என்ன கெஜ்ரிவால் மனைவி பிரச்சாரம் பாவம், அவங்க வந்து ரொம்ப குடும்பப்படுத்தப்பட்டு இருக்காங்க. வலதுசாரிகளால கணவரை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. 6 முறை எல்லாம் 1000 முறை வந்தாலும் பிரதமர் மோடி தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். சரி, திமுக அறிவிப்பு அது உள்ளதுதான், ஆனா திமுகவுக்கு எந்த அளவு ஆதரவுனா அது பிஜேபியோட கொள்கைகளை அமல்படுத்தாத வரைக்கும் திமுகவுக்கான ஆதரவு தமிழக மக்கள் கொடுப்பார்கள், சந்தேகமே வேண்டாம். வலதுசாரி சித்தாந்தங்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். மும்பை நகரை அதானி நகராக்க அனுமதிக்க மாட்டேன், உத்தவ் தாக்கரே உறுதி. சரி, ரைட்டு. மெயினான இந்தியாவின் வணிக நகர்ல ஒரு முக்கியமான நகர் தான் மும்பை. அங்கேயே சண்டை ஆரம்பித்து விட்டது. ஒரு அளவுக்கு தானே இது பண்ணணும், எல்லாத்தையும் கைப்பற்றினா
கலைஞரின் வருமுன் காப்போம். சேராயிட்டு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். பாலிசி அரிசியில உடல் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். முடிஞ்சளவு அப்படியே சாப்பிடுங்க, முடிஞ்சளவு சாப்பிடுங்க. என்ன ரொம்ப பாலிஷ்டு ரைஸ் வந்து நல்லது கிடையாது. சுவைக்காக பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் முக்கியம். அழகு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமான நம்மளை பொறுத்த மட்டும் ஆரோக்கியம் தான் முக்கியம். அழகு ரெண்டாவதுங்க. அழகு வச்சு என்ன செய்ய போறீங்க? அழகு வந்து நிலை இல்லாது. இன்னொன்னு அழகு வந்து நிலை இல்லாது. ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிசிட்டி பவர் சேவர். அரசு பள்ளி மாணவியின் கலக்கல் கண் பாருங்க. சல்யூட்ஸ் வியன்னா நாட்டுக்கு சல்யூட் அடிக்கிறது. என்ன மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் சேவர் இப்போ ஒரு நம்ம ஊர் பிள்ளைதான் கண்டுபிடிச்சிருக்கு. என்ன அது ஒரு பெரிய விஷயம். சேலம் மாவட்டம் சங்கரகிரி ஊரை சேர்ந்த பிள்ளை. என்ன மேகவர்ஷினா அப்படின்னு ஒரு குட்டி பிள்ளை 13 வயசு அது கண்டுபிடிக்குது. ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் பவர் சேவர்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், நம்ம இருந்துகிட்டே இருக்கோம், ஃபேன் லைட் எல்லாம் ஓடுது, அப்படியே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாம நம்ம வீட்டு விட்டு போயிட்டோம்னா இந்த இந்த பிள்ளை உருவாக்கின பவர் சேவர் நீங்க மாட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுவே கொஞ்ச நேரம் சென்சார் இருக்கும். அதுல அந்த சென்சார் வச்சு அது பார்க்கும் மனித நடமாட்டம் இருக்கான்னு. இல்லையா ஒரு 5 நிமிஷம் மனித நடமாட்டமே இருக்குங்க அறிகுறி இல்லைன்னா அதுவே டிவி சுவிட்ச் லைட் எல்லாத்தையும் அமுத்திடும். அருமையானது அருமையானது. இதனால வந்து விபத்துக்கள் முதல்ல ஏற்படாது. அது போஞ்சது, இது ஏசி போஞ்சது, ஃபேன் போஞ்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாம வெறும் பவர் சேவர் மட்டும் இல்ல, இது வந்து பெரிய விபத்துகளையும் தடுக்கக்கூடியது. என்ன அந்த மாணவி மேகவர்ஷினா ஒரு சல்யூட் வியன்னா நாட்டுக்கு சல்யூட் அடிக்கிறது. வாழ்த்துக்கள். என்ன காப்பிரைட்னு சொல்லி கார்பரேட்ஸ் எதுவும் குழப்பாம இருக்கணும் இந்த பிள்ளைய. என்ன சரியான முறை தமிழக அரசு இந்த பிள்ளைய வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம். என்ன அவ்வளவுதான் இன்றைய செய்திகள். அவ்வளவுதான். ரஞ்சித் அரசியல் குறித்து அடுத்த காணொலி இன்று இல்லது நாளை நம்ம வெளியிடுவோம். இன்றைய ஞாயிறு இனிய ஞாயிறாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம்.